ரீசெண்டாக வந்து அவர் விது ஆடிஷன் பண்ணிவிட்டு விது வச்சு தான் அந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட். ஏன்னா பிஃபோர் XX சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ஆஃப்டர் XX அண்ட் ஆஃப்டர் ரெட்ரோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் விது குட் புல் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சொன்ன மாதிரி தான், சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ படம்லாம் பண்ணது கிடையாது. பட் சின்ன வயசில் வந்து படிச்சுட்டு இருப்பான். அப்படி வந்து பார்க்கும்போது சில பசங்களை நம்மளுக்கு பார்த்தாலே எரிச்சலாக டப்புன்னு அடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி இருந்தான் அவன். ஸோ அப்போ நான் வந்து படம்லாம் பண்ணல. படம் பண்ணணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நாள் அவன் சின்ன பையன் தான். அப்போ நக்கலாக கேட்டான், ஓ நீங்கள் படம்லாம் பண்ணுவீங்களா, படம் பண்ண போகிறீங்களா, பண்ணிடுவீங்களான்னு. அப்படி போடாத அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் போயிட்டான். அப்புறம் போய் எங்கேயோ படித்தான், லண்டனில் படித்தான்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் ஆக்டராக போகிறேன்னு சொன்னால் அப்போயே நான் சொன்னேன், உனக்கு தேவையில்லாத வேலை இது, நீ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் ஆக்டிங் ட்ரைனிங்லாம் போயிட்டு பேட்டையில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுற மாதிரி சொல்லி கேட்டான். ஸோ அதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பான். பாபியோட கேங்கில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பான். தலைவரோட ஒரு சீன் இருக்கும், அது ஆக்சுவலி டெலிட்டட் சீனு. அந்த சீனில் வந்து அவர் தலைவர் வந்து அடிப்பார், அடிச்சுட்டு இவனோட வயிற்றை பிடிச்சி இழுப்பார். ஸோ அவரே ஒரு மாதிரி பார்த்தாரு. நான் 2 ரீடேக் போச்சு. அது வந்து வேகமாக ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அன்றைக்கி வந்து அதை வந்து பேக்கப் பண்ண போகிறோம், 6 மணி ஆகுது. அந்த சீனை வேகமாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்டண்ட் வேறு. அவர் வருவார், வந்து அது டெலிட்டட் சீன் அந்த யூடியூப்பில் வீடியோ பண்ணால் கூட தெரியும் உங்களுக்கு. அப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து இவன் வயிற்றை பிடிச்சி கிள்ளணும். 3 ரீடேக் போச்சு இவனால். அவரே பார்த்தாரு, யார் அப்படிங்கிறாரு. நான் கூப்பிட்டேன், டேய் ஏன்டா சாவடிக்காதரா என்னன்னா. இப்போ பண்ணிட்டான். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான் இல்லையா. அப்புறமேட்டு இந்த பேட்டை ரிலீஸ் அப்போ வந்து கேட்டான். நான் சொன்னேன், இல்லைடா நீ MBA படிச்சிருக்கல, தயவுசெய்து வேறு ஏதாவது வேலை பார்த்து போயிடு அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் ஹீ டுக் இட் வெரி பர்சனலி. அண்ட் தென் அதுக்கப்புறம் XX நான் பண்ணும் போது அந்த ஷெட்டானி கேரக்டருக்கு வந்து ஐ வாண்டட் சம்மன் நியூ அண்ட் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் தேவைப்பட்டுச்சு. ஃபிசிக்கலி அண்ட் ஆல்சோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க யாராவது தேவைப்பட்டுச்சுன்னு சொல்கிறப்போ வந்து ஹீ டோல்டு, நான் பண்ணுறேன், ஆடிஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ நானும் ஓப்பன் மைண்டோட ஆடிஷன் பண்ணேன். பட் ஐ வாஸ் ஆக்சுவலி லிட்டரலி ஸ்டன் த வே ஹி ஹஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஹிம்செல்ஃப். ஏன்னா வந்து அந்த எஃபர்ட் ஹி ஹஸ் புட் இன் ஃபார் so many years to become a good actor அப்படின்றதுக்கு அந்த போட்ட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால ஐ தாட் ஓகே அந்த ஷெட்டானி கேரக்டர் அவனை பண்ண வைக்கலான்னு சொன்னேன். அதுக்கு அவன் ஷூட் அப்பையும் சரி, ஷூட்டுக்கு முன்னாடியும் சரி, த வே ஹி ஸ்ட்ரகிள்ட், அந்த எஃபர்ட் போட்டது வந்து கண்கூடாக பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஈவன் த அவுட்புட் வாஸ் கிரேட்.